Daily. Taste the Daily. சீமான் செத்ததுக்கு பிறகு கட்சி யாருக்கு இதை சொல்லணுமா? நான் இந்த பிரச்சனையில தான் எல்லாருக்கும் போட்டி பிரச்சனை. கட்சியில என்னைய வளர விடலங்கிறீங்க. கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ. கட்சிக்குள்ள நீங்க தனியா எப்படி வளருவீங்க? நீங்க எல்லாம் சொல்லுங்களேன். கட்சிக்குள்ள நீங்க என்னைய வளர விடல, யாரையும் வளர விடலைன்னா கட்சிக்குள்ள எப்படி வளருவ? கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ. கட்சிக்குள்ள நீ எப்படி வளருவ? உனக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்ப, அந்த கூட்டத்துக்குள்ள நான் தான் காட்டுவேன். அதுதான் கட்சிக்குள்ள தன்னை வளர்க்குறது. இப்ப இது கட்சியை வளர்க்குமா சிதைக்குமா? நான் நிக்கிற இடத்துல நின்று இந்த படையை நடத்தி பாருங்க, உங்களுக்கு தெரியும். தம்பி, கட்சியில் ஒரு கோட்பாடு இருக்கு. எதையும் ஜனநாயக பூர்வமா முடிவெடுத்து சர்வாதிகாரமா செயல்படுத்தணும். எதையும் அறிவுபூர்வமா சிந்திச்சு உணர்வு பூர்வமா செயலாக்கம் பண்ணணும். இல்லைன்னா அது வெல்லாது. அது இல்லைன்னா நீங்க அது இல்லைன்னா நடத்தவே முடியாது. நீங்க நடத்தி பாருங்க. இல்ல நீங்க நடத்தி பாருங்க. இல்ல நேருல இருந்தோ, தாத்தா காமராஜ் இருந்தோ, பேரறிஞர் அண்ணால இருந்தோ, ஐயா கருணாநிதியில இருந்தோ, எல்லாம் அப்படி இல்லைன்னா அண்ணன் வைகோ மாதிரி ஆளுகள் எல்லாம் ஏன் வெளியேற்றணும்? ஒரு கட்சிங்கிறது சர்வாதிகாரம்ங்கிற சொல்லையும் நீங்க கொடுங்கோன்மையும் குழப்பிக்க கூடாது. சர்வாதிகாரம்ங்கிற ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருந்தே ஆக முடியும்னு ஐயா இறையன் எழுதுனது இருக்கு. ஜனநாயகபூர்வமா முடிவெடுக்கணும், சர்வாதிகாரமா தான் செயல்படுத்தணும். அங்கேயும் போய் ஜனநாயகம் செஞ்சா செய்யுங்க தம்பி, செஞ்சா செய்யுங்க, செய்யலைன்னா போங்கன்னா, படிச்சா படிங்க, படிக்கலைன்னா போங்கன்னா நல்ல மாணவர்களை நீங்க உருவாக்க முடியாது. அதுதான் அவரை சரியா படிக்க சொல்லியிருக்கேன். அவரை படிக்க சொல்லிருக்கேன். எடுத்தவனே மொழி கொள்கையில கொள்கை மொழி தமிழ்னு போட்டிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு தேசியனத்திற்கும் கொள்கை மொழி அவரவர் தாய்மொழி. நாங்க சொல்லியிருக்கிறது பயன்பாட்டு மொழி ஆங்கிலம். அது கட்டாய பாடமொழியா இருக்கும். உலக மொழிகள் எல்லாம், எல்லா உலகத்தின் மொழிகளும் எங்கள் விருப்ப மொழியாக இருக்கும், இந்தி உட்பட. நீங்க வாங்கி பாருங்க, மக்களரசு.comல அதை கொடுத்திருக்கேன், தட்டி பாருங்க, அதுல இருக்குது. இந்தி எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி. விரும்பினால் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எம்மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. அதுல தெளிவா கொடுத்திருக்கேன். நான் தானே எழுதுனேன். நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க, மொழி கொள்கை தெரியும். இங்க இந்தி தெரிஞ்சுக்கிட்டு வரானா அவன் எப்படி எங்க ஊர்ல சோர்திங்கிறானா வேற எதுவும் திங்கிறானா? நீங்க சோர்திங்கிறது கக்குஸ் போறதுக்கெல்லாம் ஒரு மொழியை கத்துக்கிற சொல்றீங்க. அவர் சொல்றாரு, இதை விட்டு வெளியில போனா கக்குஸ் போக முடியாதுன்னு. அப்ப இந்தி கத்துக்கிறது கக்குஸ் போகத்தான். இந்தியின் தேவை கக்குஸ் போறதுக்கு தானே தம்பி. இந்தி கத்துக்கிறது என்ன தம்பி? நீங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. தேவைன்னா கத்துக்க போறோம். வட மாநிலத்துல போய் வாழணும்னு என்ன? ஏய், நீ தாப்பா அங்கிருந்து வண்டியா இறக்கி விடுற. தொடர் வண்டியில நிக்க முடியாத அளவுக்கு இறங்கி வந்து ஒரு நாளைக்கு 3000 4000 ஏன் மண்ணில் இறங்கிட்டு இருக்கானா? நான் போய் அங்கே இறங்கிட்டு இருக்கேன்னா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அவன் தமிழ் கத்துக்கிட்டு தான் வரானா? தம்பி, நாங்க வட இந்தியால இந்தி கத்துக்காம போனா சோறு திங்க முடியாது, கழிவற போக முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. சில பேர் சொல்றாங்க இந்தி கத்துக்கலைன்னா பானிபூரி கூட வாங்கி திங்க முடியாது. அப்படி என்ன அந்த பூரியை வாங்கி திங்க முடியாது? என்ன நீ வந்து எங்க ஊர்ல சோறு தின்றுவ, வேலை பார்த்துருவ தமிழ் படிக்காம. ஆனா நான் வந்து இந்தி படிக்காம ஊர்ல வர முடியாது. இது நீங்க வேற எதையாவது நீங்க எதாவது பேச்சுக்க. எங்க ஊர் வாங்க, என் கூட வாங்க. அங்க போய் இங்க வாங்க, உணவு விடுதியில போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒருத்தன் வாரான், வட இந்தியன் தெரியுது, பானிகராக ஜல்தி ஆரோ, இவன் எங்கால் அவன் தமிழ் கத்துக்கிறான்றீங்க. ஒரு தடவை ஒரு விடுதியில போய் வண்டியை நிறுத்திட்டு போன 2 மாசத்துக்கு முன்னாடி எங்கால் அண்ணன் பின்னாடி எடுங்க, பின்னாடி வண்டியை நிறுத்துங்கன்னா பாத்துக்கிறேன்னா 2 மாசம் விட்டு போற காடி கராகங்கிறான். யார் அவன்? அவன் அங்க இருந்த எங்கால காண வேற ஒருத்தன் காடி கராக நின்றுருக்கான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.